இப்போது மிக முக்கியமான கேள்வி வருகிறது. முசுகுந்தன் ஒரு புராண கதாபாத்திரமா அல்லது உண்மையில் வாழ்ந்த அரசரா? சில ஆதாரங்களை பார்ப்போம். முதல் ஆதாரம் சிலப்பதிகாரம், தமிழின் மிக முக்கியமான காவியங்களில் ஒன்று. இளங்கோ அடிகள் எழுதிய இந்த நூலில் முசுகுந்தன் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. இதை முழுமையாக கட்டுக்கதை என்று ஒதுக்க முடியாது. இரண்டாவது ஆதாரம் முசுகுந்த சகஸ்ரநாமம். 12ஆம் நூற்றாண்டில் சோழ அரசவை கவிஞர் ஒட்டக்கூத்தர் எழுதிய இந்த நூலில் முசுகுந்தன் வழிபாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான வரலாற்றுச் சான்றாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது ஆதாரம் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் கிடைத்த ராஜேந்திர சோழன் முதலாம் அவரின் 20ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இது அந்த கோவிலின் தொன்மையை உறுதி செய்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ சோழ வம்சாவழியில் முசுகுந்தனின் பெயர் இல்லை. நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது வரலாற்றில் காணாமல் போன ஒரு அரசரை பற்றி. ஆனால் அவர் இன்னும் 7 கோவில்களில் உயிருடன் வாழ்கிறார். சிலப்பதிகாரம் அவரை நினைவு கூறுகிறது. சோழகால கவிஞர்கள் அவரை பற்றி பாடியுள்ளனர். உண்மை என்னவென்று யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. முசுகுந்தனின் கதை 2000 ஆண்டுகளாக தமிழகத்தின் அந்த 7 கோவில்களில் இன்னும் மூச்சு விடுகிறது. நீங்கள் இந்த 7 தலங்களில் ஏதாவது சென்றுள்ளீர்களா? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.